செய்வதனுடைய நோக்கம் நாம் அல்லாஹ்வுடைய இபாதத்தை செய்வதற்காக புறப்பட்டிருக்கிறோம். அந்த இபாதத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இஸ்லாம் எப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறதோ அதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக நாம் செய்ய போகின்ற அந்த இபாதத், நாம் பார்க்கக்கூடிய அந்த சிறப்புமிக்க கஅபத்துல்லா, பைத்துல்லா இவைகளை பார்ப்பதற்கு முன்னால் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய முறையையும் நம்முடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ஒவ்வொரு ஆஜிகளும் இந்த பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக அந்த மக்காவினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், மதீனாவினுடைய சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டும், அங்கு செய்யக்கூடிய அமலுடைய செயல்பாடுகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நம்முடைய மனதில் நாம் வைத்துக் கொண்டுதான் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா நம்முடைய இபாதத்திலே இக்லாஸையும் இறையச்சத்தையும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாளை சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய நசீபும் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குவார். எனவேதான் ரப்பான உம்ரா எப்பொழுதுமே பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக செல்லக்கூடிய ஆஜிகளுக்கு மக்காவிற்கு செல்ல வேண்டிய அந்த இபாதத்தை பற்றியும் உம்ராவுடைய விளக்கத்தை பற்றியும் அதனுடைய செயல்பாடுகளை பற்றியும் அதனுடைய சிறப்பை பற்றியும் அதனுடைய மகத்துவத்தை பற்றியும் விளக்கி சொல்லப்பட்ட பிறகு அழைத்துக் கொண்டு செல்லப்படுகின்ற ஒரு உயர்வான ஒரு நிகழ்ச்சி. இது நாம் சாதாரண நினைக்கக்கூடாது. இது ரொம்ப கவனமாக கேட்கும். இது உங்களுடைய பயணத்திற்கு ரொம்ப பயனளிக்கக்கூடியதாக நீங்க போய் நிற்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் நீங்க சொல்லப்படுகின்ற அந்த விஷயத்தை மனதில் பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இபாதத் மிக எளிமையாக அமையும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பேசுகிறீர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா